ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒரு பேக்கர் வீடியோ போட்டிருப்பேன். யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அந்த வீடியோ போட்டு கரெக்டாக 1 மந்தில் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு 2 நியர்பை ஆஃபீஸ் இருக்குது. இந்த சைடு 1 கிலோமீட்டரில் ஒரு ஆஃபீஸ் எஸ்ஓ இருக்குது, இங்கிட்டும் ஒரு எஸ்ஓ இருக்குது. ஸோ அது வந்து கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருந்த ஆஃபீஸ். இருந்தாலும் வந்து தேவையில்லை, அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் பேஸில் வந்து ஆல்ரெடி இருந்த ப்ரப்போசல் போயிட்டு இருந்திருக்கு. 10 இயர்ஸ் முன்னாடியே ஒரு ப்ரப்போசல்ஸ் இருந்திருக்கு. அதை வச்சு அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நியர்பை எஸ்ஓவில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு. அது வந்து ஜிடிஎஸ் வேக்கன்ட் பிளேஸ் தான். பட் வந்து லெவல் 1 இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அந்த போஸ்ட்டில். அவங்க லெவல் 2லேருந்து ரிட்டையர் ஆனாங்க. ஒன்ஸ் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து லெவல் 1க்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆகிடும் போல். பட் ஸ்டில் இருந்தாலும் இப்போதைக்கு டெம்பரரிலி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒர்க் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எங்கள் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணது வந்து 30th மே. நான் ரொம்ப நாள் வீடியோ போடுறதுக்கு ஹெல்த் ரீசன் சொல்லியிருந்தேன் இல்லையா. வந்து ஏப்ரலில் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில். ஸோ என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் சேனலும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ வந்து நான் கொஞ்ச நாள் போஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இன்னொன்று என்னால் டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து போட முடியல. ஆல்ரெடி ஆஃபீஸ் விஷயம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஓடிட்டு இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறனால. இப்போவுமே வந்து நான் லீவில் இருக்கேன். அது ஏன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஜூன் 1 கிட்ட நான் வந்து அந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஜூன் ஒரு 25 வரை வந்து அங்கே ஒர்க் பண்ணியிருப்பேன். 24 தான் கரெக்டாக சொல்லணும்னா. லாஸ்ட்டு டியூஸ்டே 24th அன்றைக்கி ஈவினிங் கால் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி சப்டிவிஷன் ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி உங்களை வந்து டெம்பரரியாக இன்னொரு எஸ்ஓக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க, நாளையிலேருந்து நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னாங்க. நான் அப்போவே கேட்டேன் டைமிங் என்ன, ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் லிஃப்டிங்லாம் இருக்காது, ஹெவி பார்சல்ஸ் லிஃப்டிங்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் புதன்கிழமை லீவ் போட்ட அன்றைக்கே டிவிஷன் ஆஃபீஸ் போய் ரெக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்து இந்நேரம் நான் அந்த ஒர்க்கை வந்து கரெக்ட் பண்ணியிருப்பேன். அது அவங்க சொல்லவே இல்லை. அந்நேரத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு புதன்கிழமை ஸ்கேன் அப்பாயின்மெண்ட் இருந்தது. நான் அதனால் லீவ் போட்டு போயிருந்தேன். பெய்ட் லீவ் இருந்தது, பெய்ட் லீவ் போட்டு போயிட்டேன். ஜாயின் பண்ணல அன்றைக்கி ஒரு நாள் ஓஎஸ் போட்டாங்களா போடலையான்னு தெரில, எப்படியோ மேனேஜ் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஓவில். மறுநாள் நான் போகிறேன். அப்போயே அந்த போஸ்ட் மாஸ்டர் எனக்கு கால் பண்ணி லீவாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் லீவ் சொல்லியிருந்தேன், ப்ரியராகவே சொல்லிட்டேன். ஸோ நான் Thursday தான் வருவேன். அப்போயும் நான் ஒர்க் கேட்குறேன், என்ன டியூட்டி, டிஸ்பேச் கவுண்டர்னு சொன்னாங்க. பட் எங்கள் ஆஃபீஸில் வந்து நான் பேக் கட்டுவேன், மெயில் வேன் வராது. ஸோ நான் பக்கத்து ஆஃபீஸில் போய் போடுவேன். பட் பார்சல்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு கஷ்டம், நான் இது பண்ண முடியாதுன்னு. ஏன்னா அது பெரிய எஸ்ஓ, மெயில் வேன் வரும். ஸோ கண்டிப்பாக பேக் கட்டுற டைமுக்கு தான் என்னை அலாட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் 1 to 6 தான் சொல்கிறாங்க. 1 to 6ங்கும் போது கண்டிப்பாக வந்து பேக் கட்டி மெயில் வேன் வரப்போ அதில் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக அப்படி தான் இருக்கும்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்கு கேட்குறேன். அப்போயும் அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த ஒர்க்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க, ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு வியாழக்கிழமை முந்தா நேற்று வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன். 1 o'clock போயிட்டு போஸ்ட் மாஸ்டர் சாப்பிட போயிருந்தாங்க, வரல. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஒரு 2-2:30 வந்து அந்த எம்டிஎஸ் அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எப்படிலாம் செய்யணும் ஒர்க்குன்னு. ட்ரைனிங் கூட ப்ராப்பராக கொடுக்கல. இப்போ ஒரு ஒர்க்கு போகிறோம் அப்படின்னா பிபிஎம்மாக ஜாயின் பண்ணுறோனாலே ஒரு 3 days ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்து ஏதாவது பேக்கரோ ஏதாவது ஒரு ஒர்க் போகிறோனாலே 1 day மினிமம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன ப்ராப்ளம்னா அந்த எம்டிஎஸ் வந்து ஈவினிங் 4க்கு அப்புறம் என்டிசியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கே புக் ஆகிற பார்சல் எல்லாம் அவங்க வந்து 2 வீலரில் எடுத்துகிட்டு அந்த நோடல் டெலிவரி சென்டர் ஹப் இருக்கும்ல, அங்கே எடுத்துகிட்டு போகணுமா. எப்படி வந்து முடியும், பார்சல்ஸே ரொம்ப ஹெவி, அவங்க ஓன் 2 வீலரில் எடுத்துகிட்டு போகணுமா. அவங்கள மாட்டி விட்டதுனால அந்த பிளேஸில் இப்போ என்னைய மாட்டி விட்டாங்க. அந்த அண்ணா தான் எல்லா மெயில் பார்சலையும் ஏற்றுவாங்க போல். அதுவுமே வந்து அவங்க ஒர்க் இல்லை போல். கீழே எம்பிசிஎம் கவுண்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அட்டாச்மெண்ட்டாக பாய்ஸ் இருக்காங்க, அதனால் லிஃப்டிங்க்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அவங்கள வந்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து ஒர்க்கு வந்து அதனால் கம்மியாகிற மாதிரி இருக்குது. அங்கே போய் டிஸ்பேச் அந்த டெலிவரி லிஸ்ட்டை தைக்கிறது அவ்வளோதான் இருக்குங்கிறதுனால நீங்களும் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்களும் வெயிட் லிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு.
நான் வந்து சொல்கிறேன், சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இன்னொன்று வந்து கீழே எம்பிசிஎம் கவுண்டர் இருக்குது, மேலே வந்து டெலிவரி கவுண்டர் இருக்குது. ரெண்டுக்கும் கீழேயும் மேலேயும் ஏறி ஏறி அலைய வச்சுட்டே இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு 2 தடவை அலைய வச்சப்பே சொல்லிட்டேன், என்னால் இதுக்கு மேலே முடியாது, எனக்கு மூச்சு வாங்குது, எனக்கு ஏறுறது கஷ்டம், அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாலாம் என்னால் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்க முடியாது, இந்த டியூட்டி வந்து எனக்கு செட் ஆகும்னு தோணலை, நீங்கள் மெயில் போட்டு எனக்கு வேறு எங்கேயாவது மாற்றி கொடுத்துருங்க, உங்களுக்கு வேறு யாராவது பர்சன்ஸை கேட்டு வாங்கிக்கோங்கன்னு. அந்த போஸ்ட் மாஸ்டர் அதுக்கு ரிப்ளையே பண்ணல. நான் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் கைப்பட எழுதி தரேன், அதை வாங்கிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கி ஓரமாக வச்சிட்டாரு. எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பாக அதை மூவ் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு. நான் எங்கள் சப்டிவிஷனை காண்டாக்ட் பண்ணி ஏஎஸ்பிட்டையும் ஏஎஸ்பி அசிஸ்டண்ட்டையும் பேசுகிறேன். ஏஎஸ்பி என்ன சொல்லிட்டா, டிவிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் போட்டது டிவிஷன் ஆஃபீஸ் தான் கேன்சல் பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணுறதுமா அப்படின்ட்டு அவரும் கை விரிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு செம கோவம். எல்லாருக்குமே தெரியும் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது அதை பண்ண முடியாது, ரூல் படி அது எத்திக்கலும் கிடையாது. யார் அந்த ஒர்க்குக்கு ஃபிட் ஆவாங்களோ அவங்கள போட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா டியூஸ்டேவே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு, அப்போவே மெயில் அரைஸ் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃபிட்டான ஒரு பர்சன்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். நான் பெசாட்டி 7 நாங்கள் ஸ்டாம்ப் கவுண்டர் தான் பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் வேக்கன்ட் பிளேஸ் தான். அங்கேருந்து இங்கே தூக்கி போட்டாங்க. எனக்கு அதுவே செமகாண்டாயிடுச்சு. அப்புறம் நான் அந்த ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் இருந்து அந்த போஸ்ட் மாஸ்டரோட ஃபேஸே மாறிடுச்சு. அவர் என்னை ரீடைன் பண்ணி என்னைய வச்சு எப்படியாவது அங்கே வேலை வாங்கணும்னு பார்க்குறாரு. அங்கே 3 ஜிடிஎஸ் இருக்காங்க, கீழே 2 பேர், மேலே டெலிவரிக்கு ஒருத்தவங்க. அந்த டெலிவரிக்கு தான் என்னைய போட்டிருக்காங்க. கீழே இருக்க 2 ஜிடிஎஸ்லேயும் ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட், இன்னொருத்தவங்களும் லேடி. ஸோ இப்போ நானும் ப்ரெக்னென்ட். 2 பேருமே வெயிட் லிஃப்டிங் பண்ண முடியாது. அந்த இன்னொரு பொண்ணு நான் மட்டும் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளுக்கு ஃபைட் பண்ணுறா. இந்த போஸ்ட் மாஸ்டர் நீங்கள் வர டைமுக்கும் ஒர்க்குக்கும் கம்மியாக இருக்குது, ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை, ஸோ நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டேவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர்கிட்ட கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாதுன்னு. நான் பேசிகிட்டு இருக்கேன், மேலே போய் அதை எடுத்துகிட்டு வாங்க இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஆர்டர் தான் போடுறாரே தவிர என்னோடய பாயிண்ட் ஆஃப் கன்சர்னில் அவர் பேசவே இல்லை. எனக்கு அப்போவே ரொம்ப டல் ஆகிடுச்சு, ஃபுல்லாக எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுச்சு. நான் ஒன்றுமே சாப்பிட்ல. அந்த ஒரு லாங் கேப் 1 to 4 கிட்ட வரையும் எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. ஏன்னா அந்தளவு என்னை மேலே கீழே வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. 5க்கு மெயில் வேன் வருது, மெயில் வேன் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் இதை தூக்குங்கங்கிறாங்க. நான் தூக்க மாட்டேன்ட்டேன், நான் மாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். அப்புறம் மெயில் வேன் அண்ணாங்க வந்து ஹெல்ப் பண்ணி எப்படியோ ஏற்றி அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நான் சொல்லிட்டேன் நான் நாளையிலேருந்து லீவுன்னு. அதுக்கும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஓஎஸ் போட்டு லீவ் போட்டுக்கோங்க அப்படின்னு. தெரியாத எஸ்ஓவில் நான் எப்படி ஓஎஸ் போட முடியும்? ஆல்ரெடி இருக்கிற ஓஎஸ் அவங்க தான் போட்டுக்கணும், நான் எப்படி ஓஎஸ் போட முடியும்? நான் ஏஎஸ்பிட்ட கேட்டேன், எனக்கு லீவ் வேணும், சரி இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு. எடுத்துக்கோமான்னு ஏஎஸ்பி சொல்லிட்டாரு, உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு. நான் இவர்கிட்ட நான் லாஸ் ஆஃப் பே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு தான் வந்தேன். நான் முடிச்சுட்டு வந்துட்டு மறுநாள் நேற்று ஃப்ரைடே போயிட்டு டிவிஷன் ஆஃபீஸில் போய் ரிட்டன் ரெக்வஸ்ட்டாக எழுதி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க இதுவும் டெம்பரரி ஆர்டர் தான், ஸோ நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மண்டே டியூஸ்டேக்குள்ளே ஆர்டர் வந்துடும், நீங்கள் வீட்டுக்கு போங்க, சப்டிவிஷன்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு. நான் அப்போவே ஆர்டர் வாங்கிட்டு வந்துடலான்னு நினச்சேன். பட் அவங்க வேறு ஏதோ ஒர்க்கில் பிஸியாக இருந்தாங்க, என்னால் ரொம்பவும் பேச முடியல. பட் மாற்றி தரோன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஆனால் சப்டிவிஷன்லேருந்து அடுத்து எந்த காண்டாக்டும் பண்ணல. திரும்ப ஈவினிங் போல் அந்த எஸ்பிஎம் கால் பண்ணார். பண்ணிட்டு இந்த மாதிரி நேற்று லீவு தானே, நீங்கள் நேற்று லாஸ் ஆஃப் பே தானேங்கிறாரு. நான் அதுக்கு முன்னாடி நாளே பெய்ட் லீவ் வச்சுருந்ததில் தான் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். நேற்று நான் ஒர்க்குக்கு வந்திருக்கேன், அது எப்படி சார் நீங்கள் லீவுன்னு சொல்லலாம்னு. ஓ நேற்று நான் லீவுன்னு நினச்சேன். அவர் முன்னாடி தான் 1 மணிலேருந்து 6:30 வரையும் வேலை பார்த்துருக்கேன். அவர் அத்தனை தடவை மேலே ஏறி இறங்குன்னு சொல்லும் போது இறங்கியிருக்கேன். நான் தான் நினச்சேன் நீங்கள் லாஸ் ஆஃப் பே போனாலும் போட்டுக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, சிசிடிவி இருக்குது, நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. தென் நான் சொல்லிட்டேன் பெய்ட் லீவ் இருக்குது, தென் வந்து நான் நேற்று வந்திருக்கேன், லாஸ் ஆஃப் பே நான் சாட்டர்டேலேருந்து இன்னையிலேருந்து தான் வரும், நான் அதை வந்து டிவிஷன் ஆஃபீஸில் பேசி எமர்ஜென்சி லீவாக கூட மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. யாருக்கு ஏஎஸ்பி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லை நான் டிவிஷன் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஓ சரி அப்படின்ட்டு வச்சிட்டார். எனக்கு வந்து உண்மையிலே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு யாருக்குமே கன்சர்னே இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஜாப் ஃபிட் ஆகுமா, அவங்கள இங்கே போடலாமா ஐடியாவே இல்லை. நான் இப்போ பார்த்துட்டு இருந்த பிளேஸில் ஓஎஸ் தான் பார்க்குறாங்க. ஓஎஸ் அழகாக இந்த பிளேஸில் போட்டுட்டு பெர்மனன்ட் ஜிடிஎஸ்ஸையே அங்கே கொடுக்கக்கூடாது. எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க கான்செப்டே. அண்ட் எப்போவுமே எங்கள் ஏஎஸ்பி ஹெல்பிங் நேச்சர் தான், எது கேட்டாலுமே ஓரளவு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ லாஸ் ஆஃப் பே எடுத்துக்கோங்க அப்படின்னா, லீவ் போட போகிறேன் அப்படின்னாலும் லீவ் எடுத்துக்கோங்கம்பாரு. பட் அவருமே எனக்கு வந்து என்னால் இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, நீங்கள் டிவிஷன் ஆஃபீஸில் பேசிக்கோ அப்படின்ட்டு அவருமே கை விரிச்சிட்டாரு. இவர் சுத்தம் இந்த புது போஸ்ட் மாஸ்டர் எனக்கு வந்து அவர்
உண்மையிலே அவருக்கு தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 3rd மந்தில் இருக்கேன், கொஞ்சம் க்ரூஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கேன், எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவர் பேசிட்டு இஷ்டத்துக்கு மேலே போ கீழே வா கீழே போ மேலே வான்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டே இருக்காங்க. ஜிடிஎஸ் நிலமை வந்து இந்த ஐடிசி என்டிசியால் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எங்கள் டிவிஷனில் வந்து பயங்கரமாக சஃபர் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஜிடிஎஸும் எம்டிஎஸும். அவங்க டிவிஷனில் மற்ற டிவிஷனில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில. பட் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆனதுலேருந்து ஃபெயிலியராக தான் ஓடிட்டுருக்கு. அதுவும் அவங்க புரிஞ்சுக்கிறதுல இல்லை, யாருக்கும் ஹெல்ப் பண்ணுற நேச்சர்லேயும் இல்லை. நான் பார்த்தேன் இன்றைக்கி வந்து ஸோ பிஎம்ஜிக்கும் டிஓக்கும் வந்து சேர்த்தே மெயில் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா அஃபிஷியல் ரெக்கார்டு இருக்கட்டும், ஃபர்தராக இதுக்கு மேலே அவங்க சைட்லேருந்து இதான் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு கூட நம்மளுக்கு தேவைப்படும், எவிடன்ஸ் தேவைப்படும். ஏன்னா லெட்டர் சப்மிட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அஃபிஷியலாக மெயில் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு மெயிலும் நான் அனுப்பிச்சிட்டேன். அண்ட் எமர்ஜென்சி லீவுக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஏன்னா அதை கேட்டால் அக்கௌண்ட் செக்ஷனில் ஜிடிஎஸ் இதுவரை எமர்ஜென்சி லீவே இங்கே எடுத்தது இல்லைங்கிறாங்க. அப்போ எமர்ஜென்சி லீவுன்னு சொல்லிட்டு ரூலில் வந்து எதுக்கு 5 வச்சுருக்காங்க? சீரியஸ்லி அப்படியே வந்து பைத்தியமே பிடிக்க வச்சிட்டாங்க. ஆல்ரெடி ப்ரெக்னென்சி ட்ராமா, இதில் வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி என்னோடய ஒர்க் நேச்சரே மாறிச்சு. அந்த ட்ராமா அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப ஒர்க்கை மாற்றி அது என்னால் பண்ண முடியாத ஒர்க்காக வேறு. எவ்வளோ ட்ராமா தாண்டா கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நல்லதாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிவிஷன் ஆஃபீஸில் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் கண்டிப்பாக வந்து என்னால் இப்போ ஒர்க் பண்ண முடியுது, லாஸ்ட்டு எப்போ ஒர்க் பண்ண முடியும்னு தெரியல. அந்த டைம் எனக்கு லாஸ் ஆஃப் பே வேணும். லாஸ் ஆஃப் பே அடியானால் போனஸ் எல்லாமே கட் ஆகும். ஸோ என்னோடய நீட்ஸ்க்கு தான் நான் லாஸ் ஆஃப் பே எடுக்கணுமே தவிர அவங்களோட மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷனால் நான் வந்து சஃபர் ஆகிறது வந்து எந்த இடத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஃபைட் பண்ணி தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் டிவிஷனில் இந்த மாதிரி ஜிடிஎஸ் எவ்வளோலாம் சஃபர் ஆகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ரீசன்ஸால் தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் ஈவினிங் லைவ் வரலாம் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, ஒருத்தவங்க ரொம்பவே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் லீவில் இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. ஸோ லைவ் வரேன், ஈவினிங் மீட் பண்ணலாம். until then tata, bye bye, see you guys.